அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பாருங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் கவனிக்காம ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கர்த்தர் கவனிக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவருடைய கவனிக்கிறவரா இருக்கிறார். அதிலே அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு பிறக்கிறார். லூக்கால பார்க்கிறோம். அவர் ஆலயத்துக்கு வருகிற போது சிமியோனும் என்ன பண்றான்? ஆவியின் ஏவுதலால் அவன் ஆலயத்துக்கு வந்திருக்கு. சிமியோன் அன்னைக்கு ஆராதனைக்கு வந்த ஒரே ஆராதனை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி தெரியுமா இருந்தது? அவன் ஆவியின் ஏவுதலால் ஆலயத்துக்கு வந்தான். மீட்பை காண்கிறான், ரட்சிப்பை காண்கிறான். என் கண்கள் இன்னைக்கு அநேக வருஷமா எனக்கு நீங்க சொல்லி இருந்தது இன்னைக்கு நீங்க எனக்கு காமிக்க போகிறீங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், எழுதுமா, கர்த்தருடைய ரட்சிப்பை நீ பார்க்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், மரணம் அடைய மாட்டேன்னு சொன்னார். பாத்தீங்களா? அந்த வார்த்தை அன்னைக்கு நிறைவேறுச்சு. ஆமா, என்னைக்கு ஆண்டவரே என் கண்கள் ரட்சிப்பை பார்த்தது. ஆமா, என்னைக்கோ ஆண்டவர் உனக்கு செய்வேன்னு சொன்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இந்த நாட்கள் உங்க மேலே கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஏதோ ஒரு நாள் கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, என்னைக்கோ கர்த்தர் உன்னோடு பேசின சில வார்த்தைகளை கர்த்தர் இந்த நாளிலும் கண்கள் காண இரக்கம் பாராட்டுவாராக. யாரோடு கர்த்தர் இந்த வார்த்தை சொல்றான்னு தெரியல. அநேக வருடங்களாய் நீ கேட்டிருந்த சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இந்த வருடம் உன் வாழ்க்கையில கர்த்தர் காண பண்ணுவாராக. உன் செவிகள் கேட்க பண்ணுவாராக, உன் கண்கள் காண பண்ணுவாராக. வேதத்துல எழுதி கர்த்தர் கொடுத்த அநேக வாக்குத்தத்தங்களை நீ பார்த்திருந்த உன் கண்களை தானே கர்த்தர் இந்த மாதத்துல இந்த நாட்களில கர்த்தர் கண்கள் காணும்படி மாத்திரமல்ல, உன் கைகளில ஏந்தி இதோ கர்த்தருடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டது என்று சொல்லி, என் கண்கள் அவருடைய ரட்சிப்பை காணும், என்னுடைய கண்கள் அவருடைய வாக்குத்தத்தங்களை காணும். அவர் எனக்கு சொன்ன நல்வார்த்தைகளை, எனக்கு அவர் சொன்ன நல்வார்த்தைகளை என் கண்கள் காணும். சகரியாவே, உன் கண்கள் அதை காணும். சிமியோனே, உன் கண்கள் அதை காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தூபம் காட்டுற வேலையில நாங்கள் அறியாத ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கோம். நீங்க நல்லா கவனிங்க. வழக்கமான ஆசீர்வாத கூடாரம் தான், வழக்கமான உடன்படிக்கை பெட்டி தான், வழக்கமான இடம் தான். ஆனா அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசம். நீ காண்பிக்கிற தூபத்துக்கு ஒரு பதில் அங்கே உண்டாகப்படும்படியாக. ஹல்லேலூயா.